அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு காலையில் எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுனா வரகு சேமியா இருந்தது. அப்போ அதில் சேமியா பிரியாணி மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடுங்க. பல்லாரி நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிடுங்க, வதக்குங்க. அது வதக்குனதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூடி பேஸ்ட்டு போட்டுக்கிடுங்க. போட்டுட்டு அதையும் வதக்குங்க. வதக்கிட்டு வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, பிரியாணி மசாலா இது 3ஐயும் அது கூட ஒன்றா வதக்குங்க. வதக்கிட்டு நம்மகிட்ட என்ன காய்கறிகள் இருந்தோ அதெல்லாம் போடலாம். நான் இன்றைக்கி கேரட்டும் பீன்ஸும் தக்காளியும் இருந்தது. நான் இப்போ அதை தான் கட் பண்ணி போட்டிருக்கேன். இது கூட நம்ம மீல் மேக்கர் போடலாம், முட்டைக்கோஸ் இருந்ததுன்னா அது போடலாம். இந்த மாதிரி நிறைய காய்கறிகள் எல்லாம் மேடம். ப்ரொக்கோலி இருந்ததுன்னா அதுவும் போட்டு இதோட ஒன்றா செய்யலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். காலிஃப்ளவரும் அதே மாதிரி தான், இது கூட போட்டு நல்லா செய்யலாம். காய்கறிகள் எதுவும் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரியாணி ஸ்மெல்லில் இது பண்ணி கொடுத்தா அவங்களும் விரும்பி சாப்பிட்ருவாங்க. அப்போ போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி குறைய வச்சு கொதிக்க வைங்க. கொதித்ததும் அதுக்கப்புறம் நம்ம இந்த சேமியாவை வரகு சேமியாவை அதில் தூக்கி மிக்ஸ் பண்ணி கிண்டிடுங்க. கிண்டிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அது வெந்ததுக்கப்புறம் திருப்பி ஒரு தடவை கிண்டி நம்ம சாப்பிட்றதுக்கு எடுத்துடலாம் நம்ம இந்த சேமியாவை. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அலைக்கும் சலாம்.